நெல்லை மாவட்ட டிஎம்கே கவுன்சிலர் ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். நெல்லை மாவட்ட டிஎம்கே கவுன்சிலர் சின்னத்தாய் ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் ஜாதி பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். தன்னால் பணியாற்ற முடியவில்லை என்பதால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். நெல்லை 36வது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னத்தாய் ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். அருந்ததியர் என்பதால் தனது வார்டில் திட்டமிட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் ஜாதி பாகுபாடு காட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தன்னால் பணியாற்ற முடியவில்லை என்பதால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருந்ததியர் என்பதால் வார்டில் நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அருந்ததியர் என்பதால் தனது வார்டில் திட்டமிட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுத்துவதாகவும் சின்னத்தாய் தெரிவித்திருக்கிறார். அருந்ததியர் பிரிவை சேர்ந்த தான் மிகவும் அவதிப்படுவதாக தெரிவித்து கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை முதல் செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, திருநெல்வேலி மாநகராட்சி 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த சின்னத்தாய் தனது மாமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆணையாளருக்கு மற்றும் மேயருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். வாட்ஸ்அப் குறிப்பில் அந்த கடிதத்தில் தனது வார்டில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் 6 மாதங்களுக்கு முன்பு குஜராத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு குடிநீர் ஏற்றும் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அது முதல் தொடர்ந்து பிரச்சனைகள் சந்தித்து வருவதாகவும் தெரிவித்து வருகிறார். அதிகாரிகள் மற்றும் தனது சொந்த கட்சியினர் இடையே ஜாதி பாகுபாடு தலைவிரித்து ஆடுவதாகவும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரே பெண் கவுன்சிலர் என்ற நிலையில் தற்போது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது சொந்த கட்சியினால் அவமானப்பட்டதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை ஆன்லைன் மூலமாக மேயர், மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து இந்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மாமன்ற உறுப்பினர் சின்னத்தாய் மற்றும் அவரது கணவன் கிருஷ்ணன் ஆகியோரை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளார். சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து 1 மணி நேரமாக நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து நெல்லையை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர்கள் ராஜினாமா மிரட்டல் என்ன சொல்லலாம். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலரும் இதே மாதிரி திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா மிரட்டல் விடுத்து விட்டார். தற்போது அடுத்தபடியாக இவரும் நேரில் கொடுக்காமல் வாட்ஸ்அப் குறிப்பில் 2 பேருக்கு அனுப்பிவிட்டு தொடர்ந்து இது தொடர்கதையாக மிரட்டல் என்ன சொல்ல இருக்கிறார். தொடர்ந்து அருந்ததியர் என்பதால் வார்டின் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை எனும் சின்னத்தாய் குறிப்பிட்டிருக்கிறார். மேயருக்கு எழுதிய ராஜினாமா கடிதத்தை வாட்ஸ்அப் குறிப்பில் மட்டுமே வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி மேயர், மாமன்ற உறுப்பினர்கள் இடையே தொடர்ந்து கோஷ்டி பூசல் நிலை வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக 1 மாதத்துக்கு மேலாக அமைதியாக நிலவியது மீண்டும் தலைவரித்து தொடங்கி இருக்கிறது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.